பார்த்ததுமே என்னடா இது குப்பையாட்ட கீழே துணியெல்லாம் கொட்டி கிடக்கு அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுச்சு. நாங்கன்னு இல்லை, உள்ள வந்த எல்லா கஸ்டமர்ஸும் அப்படிதான் ஃபீல் பண்ணாங்க. எப்படிடா இங்க ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றதுன்னே எல்லாத்துக்கும் குழம்பி போய் இருந்தோம். அதுவும் 30 கிலோமீட்டர் பயங்கர டிராஃபிக்ல கஷ்டப்பட்டு போய் பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் இப்படிதான் இருந்தது. ஹேங்கர்ல கொஞ்சம் கூட ட்ரெஸ்ஸே கிடையாது, எல்லாமே கீழே தான் குப்பையாட்ட குமிஞ்சு கிடந்தது. இது யாரு மேல குத்தம் சொல்றதுன்னே எங்களுக்கு புரியல. வந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் கீழே போட்டு போயிட்டாங்களா இல்ல மேனேஜ்மெண்ட் எதுவுமே ப்ராப்பரா பண்ணலையா அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா நாங்க போன டைம்ல ஒரே ஒரு பையன் தான் அந்த ஷாப்பை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தான், வேற யாரும் இருந்த மாதிரியும் தெரியல. பயங்கர ஹைப் கொடுத்தாங்க இந்த டிபி ஹப்புக்கு. ஃபைனலா நாங்க ஏமாந்து போய் வெளியே வந்தது தான் கடைசியா மிஞ்சுது. இந்த ரிவ்யூ பார்த்துருந்தா கண்டிப்பா நாங்க போயிருக்கவே மாட்டோம். அவங்க கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா பண்ணியிருந்திருக்கலாம். தென் அங்கிருந்து வெளியே வந்ததும் நம்ம ஸ்டேடியம்ல சிஎஸ்கே மேட்ச் வேற போயிட்டு இருந்ததுங்க. எல்லாரும் போறத வேடிக்கை பார்த்துட்டு ஸ்டேடியமையும் அப்படியே பார்த்துட்டே வந்தோம். ஃபைனலா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கிருந்து கிளம்பிட்டோம்.